அனைவருக்கும் வணக்கம். மாஸ் கணிபி ஃபார்ம்லேருந்து நான் உங்கள் தோமா செல்வகுமார். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? முள் சீத்தாப்பழம். முள் சீத்தாப்பழம்னு எல்லாருக்குமே அது என்ன ஒரு முள் சீத்தாப்பழம் அப்படின்னு நம்ம சிந்திக்க தோணுது. நம்ம நார்மலாக இந்த சீத்தாப்பழங்களை பார்த்துருப்போம். அது ஒரு மாதிரி சொறி சொறியாக இருக்கிறத பார்த்துருப்போம். சிலருக்கு அது பிடிக்காமல் கூட போகும். இது என்ன சொறி சொறியாக இருக்குது அப்படின்னு பிடிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த முள் சீத்தாப்பழம்ன்றது சில ராமர் சீத்தாவும் கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த முள் சீத்தாப்பழம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு பழம் இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. வெளிநாடுகளில் இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்றது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு இதன் மேலே ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் அந்த அளவுக்கு இதனுடைய பயன்பாடுகள் மக்களுக்கு தெரியறதில்ல. எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பழம் இதனுடைய இலைகளில் அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டமின் ஏபி காம்ப்ளெக்ஸ் அப்படி இந்த ப்ளஸ் புரோட்டீன் சத்து ப்ளஸ் நார் சத்துக்கள் இந்த பழங்களையும் இந்த இலைகள்லையும் அடங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 12 வகையான புற்றுநோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இதனுடைய இலை பழம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் இந்த புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக சொல்கிறாங்க. அது என்னென்னு எடுத்துக்கிட்டால் மார்பு, வயிறு புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய், அந்த மாதிரி வரக்கூடிய வெரைட்டிஸில் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பழம் இலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பழம் அப்படின்றது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இரத்த ஓட்டத்தை இது சீர்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பழத்தை விட இதனுடைய இலைகள் பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடியதுன்னு சொன்னால் சிந்திக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதாவது இந்த பழத்தை ஒரு 10லேருந்து ஒரு 12 இலைகளை நம்ம 1 லிட்டர் தண்ணியில் காய்ச்சி அதை 1/2 லிட்டர் வர வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு காய்ச்சி அதை 3 நேரமும் நம்ம எடுத்துக்கிடும் பொழுது அதனுடைய நமக்கு இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இதனுடைய நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம நாட்டில் கண்டிப்பாக இதனுடைய விழிப்புணர்வுன்றது அந்தளவுக்கு கிடையாது. இந்த விழிப்புணர்வை நமக்கு இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சுவாரஸ்யமான நல்ல ஒரு மருத்துவ பயன் தரக்கூடிய மரத்தை பற்றியும் கனியை பற்றியும் அதனுடைய பயன்பாடுகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதனுடைய பயன்பாடுகளையும் இப்படி ஒரு பழம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். தேவைப்படுறவங்க இதனுடைய இலைகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடைக்கும். நம்பர் நான் இந்த வீடியோ பதிவுலேயே நான் பதிவு செஞ்சுருக்கேன். தேவைப்படுறவங்க நம்ம கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த இலைகளை நீங்கள் வாங்கிக்கலாம்னு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ.